உணர்வு பூர்வமான தருணம் இது. அளப்பரிய அன்பு. என் வாழ்க்கையில் ஒரு 18 வருஷம் அந்த ஊடகத்தில் இருக்கேன் நான். 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகளும் திருச்சி மண்ணை, திருச்சி காற்றை முத்தமிட்டு ஹலோ எஃப்எம்ல இரவு நேரத்தில் டைரி அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் நான், தெரிந்த நண்பர்களுக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான, ரொம்ப ரொம்ப பக்குவமான, அழகியலான க்ரௌடை பார்த்ததே இல்லை. அதுக்கு நமக்கெல்லாமே ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துக்கலாம். அவ்வளோ பண்பு, இந்த மரபு சார்ந்த, தமிழ் சார்ந்த பண்பு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான், சத்தம் பத்தல. பின்னாடி நம்மளோட பணியாளர்கள்லாம் இருக்கீங்க, சத்தம் பத்த மாட்டேங்குது. அவ்வளோதான். 7000 பேர் இருக்கிறதே தெரியல, அமைதியாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் ஒரு பெரிய கைத்தட்டல் மணவளன் ஐயாக்காக கொடுத்துடலாமா? ஒரு பெரிய கைத்தட்டல்கள் விண்ணை முட்டும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்கணும் இப்போ இருக்க கைத்தட்டு. அந்த மாதிரி நான் எனக்கு பில்டப்புக்கு ஒரு பாட்டு போடுறான்னு இந்த நிகழ்ச்சிகள்லாம் பாரு. நான் ஆக்சுவலாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அழகா எங்கள் அண்ணன் சிவா மாதிரி, எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் மாதிரி அப்படி வரலான்னு நினச்சேன். இல்லை எங்கள் அண்ணன் கோவிந்தன் மாதிரியாவது ஒரு மஞ்சள் சட்டை போட்டு அப்படி வரலான்னு நினச்சேன். காலம் நேரம் கை கொடுக்கல. ஏன்னா மினிஸ்டர்ஸ் அடுத்தடுத்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எல்லா சாதியும் இங்கே இருக்கும், எல்லா மதமும் இங்கே இருக்கும், எல்லா வயதினரும் இங்கே இருக்கும். கவனிச்சிங்களா நீங்கள் எல்லாரும்? எனக்கு தெரிஞ்சு நான் 20 வருஷத்தில் எந்த நிகழ்ச்சியில் ஒரு கல்ச்சுரல்ஸா அது பாட்டுக்கு போகும், ஒரு ரஹ்மானோட நிகழ்ச்சியா அதை கேட்குறவங்க வருவாங்க, ஒரு பட்டிமன்றமா அப்படி போகும். ஆனால் இந்த நிகழ்ச்சி அழகான தன்மையுடையது. ஒரு மாமனிதனுக்காக கூடியிருக்கோம். எல்லா சாதியும், எல்லா மதமும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சாமானியனும் இருக்காங்க, 5000-10,000 பேர்த்து வச்சு வேலை பார்க்குறவங்களும் இங்கே இருக்காங்க. எல்லாம் தாண்டி அனைத்து கட்சியும் இங்கே இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அனைத்து கட்சியும் திருச்சியை மட்டும் அல்லாமல் தமிழகத்தையே நிர்ணயிக்கக்கூடிய, டெல்லி பாராளுமன்றத்தை அப்படி துடிக்க கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை கட்சி ஆளுமைகளும் கரவேட்டி மறந்து இறை வேட்டியாக, இறைவனின் வேட்டியாக இப்பேற்பட்ட செயலை செஞ்சிருக்காரே மணவாளன் ஐயான்னு தங்களோட நேரத்தை, எனக்கு தெரிஞ்சுங்க நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் போயிட்டாங்க, அவர் இவ்வளோ நேரம் படம் பார்ப்பார் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பரபரப்பாக இருக்கக்கூடியவர். எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் தங்களோட நேரத்தை கருதி இந்த எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது மணவாளன்கிற மந்திர சொல். அதான் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுது. வெற்றி கொடிகட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பான்னு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாட்டு அது. அதில் ஒரு வரி வரும், நான் எப்போதான் சோர்ந்து போனேன்னா அந்த வரியை பாடுவேன். அதான் ஐயாவே. அந்த சரணத்தில் ஒரு வரி வரும், இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடான்னு வரும். இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் ஒரு வரி வரும். அந்த ஊருக்கே வாழ்ந்து புனித அந்த ஆத்மா எங்கேயோ இருக்கு. அவர் எங்கெங்கேயோ இடம் பார்த்தோம் இதை நடத்தலாம்னு திட்டமிடுறதுக்கு. ஏன்னா இந்த ஆவணப்படம் சும்மா இல்லை, ஒரு 2 வருஷமா எடுத்திருக்கோம். எங்களோட உழைப்பு, எங்களோட வாசம். நான் இந்த நேரத்தில் மறந்து போயிடுவேன், என்னோட தம்பிகள் துளிர் ஸ்டுடியோஸ் தான் இந்த மொத்த படத்தையுமே 2 வருஷமா இதை ஆவணப்படுத்தியது. அந்த தம்பிகள் இங்கே தான் இருக்காங்க குடும்பத்தோட. பிரதீபா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், வர்தீஷா இருக்கட்டும், ஜேபியா இருக்கட்டும், யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அத்தனை கடின உழைப்பு துளிர் ஸ்டுடியோஸோட. இது ஏன் என்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வியப்பா இருக்கு. நான் பர்சனலாக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என் மனசுல இருந்து. போன ஜனவரி 2024 எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க. பர்சனலாக என்னோட உடலுக்கும் மனசுக்கும் பெரிய போட்டியாக இருந்துச்சு. நான் வந்துடுவேனா மீண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்துடுவேனா, பேசுவேனா, இருப்பனா அப்படின்லாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெள்ளோட்டம். அந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் கையில் எடுத்தோம். இதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அதில் எனக்கு வெக்கமே கிடையாது, கண்ணில் தண்ணி வரும். என் வீட்டில் சொன்னாங்க, டே நீ என்ன வேணா செஞ்சு அழுதுறாதா, ஸ்டேஜில் போய் அழுதுறாதா அப்படின்னானுங்க. இதில் என்ன இருக்குது, இதயம் கொதித்து ஆவியாகும் போது கண்களில் நீர் வழிவது என்பது இயற்கை தானே, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆம்பளை அழக்கூடாதெல்லாம் யாரும் சொல்ல இங்க. ஸோ உடம்புக்கும் மனசுக்கும் போட்டி, என் உறவுகளுக்கும் எனக்கும் போட்டி, பொருளாதாரத்துக்கு போட்டி, அப்படியே உடைக்க வச்சிருச்சு ஒரு வருஷம். என்ன மீட்டுருவாக்குனது ஐயா போன்ற ஆளுமை தான். அப்படி ரோஷன் என் கரங்களை பற்றி, எங்களெல்லாம் உத்தமர் கோயில் தேர்லாம் போக முடியாதுங்க, சூழ்நிலை, அப்பா இறந்து போயிட்டார், போய் நில்லுங்க போங்க அப்படின்னாரு. உத்தமர் கோயில் பரிவட்டம் யாரு கிடைக்கும்? லட்சக்கணக்கான பேர் நீ கூடி நின்று ரோஷனை கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. அத்தனை ஆலயத்திலிருந்து வந்து அவங்களுக்கு செய்கிறாங்க, அவங்க அப்பா செஞ்ச காரணத்தினால. நீ போடா, நீ போய் நில்றான்னாரு. அன்று ஆரம்பித்தது ஒரு உத்தமர் கோயில் தேர். அன்னைக்கு
அதுக்கப்புறம் சமயபுரம், அதுக்கப்புறம் வயலூர். என் வாழ்க்கை அப்படியே பிற்பகுதியில் மடை மாற்றியது ஐயாவின் ஆவணப்படம். நம்ம நல்லவனா, ரொம்ப நல்ல செயல்களா, அத்தனை மனிதர்களும் உண்டான சில பிழைகள் எங்கிட்ட இருக்கலாம். எங்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கலாம். குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மேம்படுவோம், என்றாவது ஒரு விஷயத்தில் அதை நம்ம திருத்திப்போம். அதற்கான தருணமாக தான் இந்த ஆவணப்படத்தை நான் பார்க்குறேன். என்னை செதுக்கியது இந்த ஆவணப்படம். அதுக்கு முதல்ல என்னை வாழ்வழித்த இந்த சாரதாஸ் குடும்பத்திற்கு, ரோஷனுக்கு, ஷரத்துக்கு இந்த பொறுப்பை கையில் கொடுக்கணும்ல. வெறும் ஆவணப்படம் மட்டும் இல்லை, இந்த விழாவை நடத்து, இதை செய்யி, அத்தனை பெருமக்களையும் கூப்பிடலாம். எங்க பணியாளர்கள் சந்தோஷமா இருக்கணும், அவர்களை கௌரவிக்கும், வேர்களை கௌரவிக்கும் ஒரு விழான்னு நடத்துறது இருக்குல்ல, அதுக்கே ஒரு பெரிய விஷயம். பொருட்செலவு, அவங்களோட பிசினஸ் தாண்டி அலையணும், போகணும். நீங்க இந்த சிறுவனோட படத்தை பார்க்கலாம். கான்பூர்ல ஒரு ஸ்டாச்சு சொன்னோம், நாங்க நார்த்ல ஒரு ஸ்டாச்சு சொன்னோம், வந்துச்சு, உகந்ததா இல்ல, வைக்க முடியல எங்களால, பெரிய பொருட்செலவுல சொன்னோம். ஆனா இந்த சிறுவன் பிஞ்சு கரங்களால வரைந்த அந்த ஓவியம் தான் இருக்கணும்னு ஐயா முடிவு பண்ணிருக்காரு. நம்ம முடிவு பண்ணல. நம்ம காசு இருக்கே, பணம் இருக்கேன்னு எங்கெங்கயோ சிலை செஞ்சோம், எங்கெங்கயோ செஞ்சோம். இல்லடா, என்கிட்ட ஒரு பையன் 30 வருஷமா வேலை பார்க்கறான், அவன் அப்படி வரையறான், உங்களுக்கு தெரியல. சிலை நல்லா இல்ல, ஷரத் ரூம்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கிறேன் நான். என்னங்க இது, முக்கியமே ஐயாவோட சிலை தான். ஐயாவை ப்ரே பண்ணணும் நம்ம குடும்பம் போய். என்னங்கன்னு உடஞ்சு உட்காந்து இருக்கப்ப ஷரத் சொல்றாரு, இல்லைங்க யாரோ எங்களோட ஸ்டாஃப்ங்க வரைஞ்சிருக்கா. தெரியாதாப்பா, அவருக்கும் தெரியாது. படத்தை பார்த்தோன்னே வியந்து போயிட்டேன். அந்த அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, சொல்ல மறந்துட்டேன், இந்த பையனோட அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு ஒரு பெரிய கைதறல் கொடுத்துடலாம் வேலுக்கு. அதே மாதிரி இன்றைய தேதியில பிறந்த நாள் கொண்டாடுற, திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் பெரிய வாய்ப்பு. ஸோ அந்த படம் தான் இங்கே இருக்கணும், அந்த படத்தை தான் உங்க முன்னாடிலாம் கௌரவிக்கணும்னு ஐயா நினைச்சிருக்காரு. இந்த இடமும் அப்படிதான். திருச்சியில எங்க நண்பர்கள் நிறைய பேரோட இடம் போய் பார்த்தோம். திடீர்னு இங்கே சிஇஓ சந்திரசேகரன் வந்தவர், ஏங்க அண்ணா சிலை பக்கத்தில் நம்ம இடம் இருக்கேன்னாரு. நானும் ஷரத்தும் ஒரு பெரிய மழை வந்து இடத்த பார்த்தோங்கிறத அப்படி திரும்பினோடனே மலைக்கோட்டையை பார்த்தோம். வாழ்க்கை முழுக்க அதையே சுற்றி வந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல நடக்காம வேற எந்த இடத்துல நடக்கும்னு சொல்லி அவர் நிர்ணயிச்சிருக்கார் போல இருக்கு நினைச்சுக்கிட்டோம். மழை பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் நடக்காதுடா போங்கடா. நான் இந்த ஆவணப்படத்தில் இனிமே வரும் ஒரு பகுதி பார்த்துட்டீங்க, இன்னொரு பகுதியில் ஒரு வார்த்தை வரும். இந்த தீபாவளி எப்போ ஏங்க ஐயா அடைச்சடைச்சு விடுறீங்கன்னு கேட்டேன் கடையை. தீபாவளி எப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ஷட்டர்லாம் போட்டு அடைச்சு ஏன்னா பிகாஸ் கூட்ட காரணத்துக்காக அப்படி கேட்டேன். நான் 3 விஷயங்கள் சொன்னாங்க ஐயா, அது ஆவணப்படத்தில் வரும். நானா காலையில் நினச்சிக்கிட்டேன், உச்சபட்ச டென்ஷனில் இருந்தேன், எல்லாமே சரியா நடந்துடணுமேன்னு இருந்தோம். ஏன்னா 3-4 நாட்கள் யாருக்குமே தூக்கம் இல்லை எங்களுக்கு. அப்ப நானா ஐயாட்ட கேட்கற மாதிரி கனவுல வராருன்ட்டு நம்ம தான் கதை எழுதுவோமே டைரியில, நம்ம பாட்டுக்கு யாரோ பேசுனதை நம்மளா நினைச்சு பேசிட்டு இருப்போமே. அதனால நான் கேட்டேன் ஐயாட்ட, என்னங்க ஐயா பெரிய விழா உங்களுக்கு நடத்த போறோம், ஜாலியா சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். 3 விஷயம் சொன்னாரு. முதல் விஷயம், யாரை கேட்டு கடைக்கு லீவ் விட்டீங்கன்னாரு. யாரை கேட்டு கடைக்கு லீவ் விட்டீங்க, முதல் வார்த்தை. ஏன்னா பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டின அடுத்த கையோட கடைக்கு வந்த மனுஷன் எங்கேயா நம்ம பார்த்துருப்போமா லைஃப்ல? பிள்ளைகள் கல்யாணம் முடியுது, கார் எடுத்துக்கிட்டு இல்லை நம்ம தான் போவோம் ஓடலான்னு கடைக்கு வந்து உட்கார மனுஷன். யாரை கேட்டு கடைக்கு லீவ் விட்டீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், ஐயா கடைக்கு அப்புறம் பணியாளர்களை கூப்பிட்டுருக்கோம், அவங்களோட விழா ஒரு நாள் நம்மளோட ஃபவுண்டர் டே கொண்டாடணும் அப்படின்னு 2வது விஷயம் சொன்னேன் நான். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பொருட்செலவு 1 அதை விட்டுருங்க, எவ்வளோ பேரோட நேர செலவு ஒரு மனுஷனை கொண்டாடணுமா? இப்படி நான் இருந்தப்ப எனக்கு ஒரு பொன்னாடை கூட போட்டுக்கலடா, ஊருக்கே ஆடை கொடுத்த நானும் எனக்குன்னு ஒரு பொன்னாடை போட்டுக்கல, ஊடக வெளிச்சம் எனக்கு கிடையாது, தேவையா எனக்கு அப்படின்னு கேட்டார் ஐயா. 2வது. 3வது ரொம்ப முக்கியமானது, சரிங்க ஐயா பெரிய மக்கள்லாம் வர்றாங்க, நீங்க இருக்கிறப்பதான் அதை அனுமதிக்கல, நீங்க போனதுக்கு அப்புறமாவது 90 வயசுக்கு அப்புறம் உங்களை புகழாஞ்சலியா கொண்டாடணும், பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க, நான் ஊக்குவித்தே நடக்குது அப்படின்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 3வது அவர் சொன்னாரு, அதான் ஐயா, சரி பணியாளர்கள் சந்தோஷமா இருக்காங்க, என்னை வாழ்த்த பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க, அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க, வியாபார மக்கள்லாம் வந்திருக்காங்க, நார்த்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, சந்தோஷம். ஆனா ஒண்ணு கவனிச்சியா சஹான்னு கேட்டாரு. என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்க கொடுத்த விளம்பரம் 2-3 மணிக்கு மேல கடையை பூட்டியாச்சுங்கிறது, கடை கோடியில ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி சாரதாஸ்ல துணி எடுக்க வரலாம் நினைச்ச ஒரு வாடிக்கையாளர் வந்து கதவை பூட்டப்பட்டிருந்து அவன் மனசு சோர்ந்து போய் திரும்பி போனா நான் என்ன செய்யறதுன்னு கேட்டார் ஒரு வார்த்தை. இது புனையப்பட்டதுதான், நானா நினைச்சுக்கிட்டது தான். ஐயா இருந்திருந்தாலும் அதான் கேட்பாரு. ஒரு வாடிக்கையாளர் ஐயோ இன்னைக்கு சாரதாஸ் மூடி இருக்கேன், நான் என்னோட துணி எடுக்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்தனேன்னு அவன் கஷ்டப்பட்டிருப்பானேன்னு. இது அத்தனையும் கருத்தில் கொண்டு இந்த சிற்பியை, இந்த விவசாயியை, இந்த ஓவியனை கவனிச்சிங்களா? சிற்பம் தான் வெளில தெரியும், சிற்பி தெரிய மாட்டான். ஓவியம் தான் வெளில தெரியும். பிக்காசோ மாதிரியான பெரிய ஆட்கள் ஓவியம் தெரிய மாட்டான். சாப்பிட்றோம் நிறையா
பொருட்கள் தான் நிறைய தெரியும், விவசாயி தெரிய மாட்டான். அப்படி தன் வாழ்நாள் முழுக்க அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் வணிகத்தையும் முழு மூச்சாக கொண்டார் ஆசானுக்கான விழா இது. திருச்சியில் இது செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விழாவை ஒரு மனிதனுக்காக, இது ஏன் அப்படின்னா, இந்த ஆவணப்படம் ஏன்னா, இதோட அடுத்த கட்டத்துக்கு நான் வர்றேன். இங்க அவ்வளோ பெருமக்கள் இருக்கீங்க, இவ்வளோ பொருட்செலவுல பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, வாழ்நாள்ல எங்க அப்பா அதை செஞ்சிருக்காரு, எங்க அண்ணன் அதை செஞ்சிருக்காரு, என்னோட குருநாதர் அதை செஞ்சிருக்காருன்னு ஆவணப்படுத்துங்க தயவு செஞ்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு. நம்ம டாக்குமெண்டேஷன்ல பயங்கர புவர். நம்ம இந்தியா ரொம்ப 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 புவர் டாக்குமெண்டேஷன்ல. வெள்ளக்காரன் எழுதி வச்சதான் நிறைய இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். சில மனிதர்கள் அவ்வளோ சாதனையாளர்களையும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது இவர்களது வாழ்க்கையை ஆவணப்படுத்துங்கள். irrespective ஆஃப் எனி ஃபீல்டு, எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு வணிகர் சங்கமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஹோட்டல் நடத்தட்டும், கூலி தொழிலாளியா இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் தன்னோட போன் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. 5 நிமிஷம் தன் வீட்டை பத்தி, பக்கத்துல இருக்கவங்களை பத்தி ஆவணப்படுத்துங்க. எந்த பொருட்களும் வேணாம், யூடியூப்ல போடுங்க. அந்த விதை யாருக்காவது விருட்சமா முளைக்கும் நிச்சயமா. நான் அதை மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விதை நிச்சயமா யாருக்காவது விருட்சமா முளைக்கும். என்னோட மெசேஜா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சாரதாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 20 ஆண்டுகளா பழகிட்டு இருக்கேன். டார்கெட்னு ஒண்ணு கிடையாது. எல்லா நிறுவனங்கள்லையும் சிறு நிறுவனம் பெருசோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க டார்கெட்டே கிடையாது. அது பணியாளர்களுக்கு நல்லா தெரியும். என்ன உங்களோட கைத்தட்டல்கள் தான் அதுக்கு எனக்கு சாட்சி. டார்கெட் கிடையாது. நீ இவ்வளவு செய்யணும், இவ்வளவு வருமானம் வரணும் கிடையாது ஐயாட்ட. அதே வழியில் தான் இன்னைக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவனா நிர்ணயித்த டார்கெட் அது. ஆன்மீக பணிகளுக்கான டார்கெட். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா இவங்க செஞ்சே ஆகணும்னு இறைவனோட கட்டளை அது. போன வருஷம் சமயபுரத்தில் 51,000 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷம் 65,000 பேருக்கு அன்னதானம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயம் அது. இது ஒரு டார்கெட் அவங்களுக்கு. எளிமையான பணியாளர்கள். கௌஷிக் ஆனந்தா ஸ்டோர்ஸ் நேற்று சொல்றப்பதான் சொன்னார் அழகா. சைக்கிள் இன்னமும் போன பணியாளர்கள் சாரதாஸ் நீங்க பாத்திருக்கீங்களா சஹான் கேட்டார். உண்மை. அவங்கள்ட்ட வண்டி வாங்க முடியாமலாம் இல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காக எளிமைக்காக இன்னமும் சைக்கிள்ல பயணம் பண்ற நண்பர்கள். சாரதாஸ்ல வேலை பார்த்தா கவர்மெண்ட் வேலைன்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. இல்ல இளங்கோன்னு ஒரு அண்ணன் பேசியிருக்காரு. பொண்ணு கொடுத்ததே சாரதாஸ்ல வேலை பார்க்குறேங்கிற காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காரு. எனக்கு பொண்ணு கொடுத்ததே அதான்னு. ஒரு காலத்துல அப்படி இருந்த நிறுவனம் இன்றும் அந்த 2 மகன்களும் அந்த மகளும் எங்க அம்மாவும் சுதா மணவாளன் அவர்களும் சீரிய முறையில் அதை கொண்டு செலுத்துவது சால சிறந்ததா இருக்கு. என்னுடைய இந்த ஆவணப்படத்துக்கு நான் சொன்ன மாதிரி துளிர் ஸ்டுடியோஸ் இந்த நிகழ்ச்சிக்கு தேங்க்ஸ்க்காக ரோஷன் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக சாத்தியப்பட்டிருப்பாரு. நான் அடிக்கடி இந்த எஃப்எம்ல இருக்கனால பாட்டு நிறைய அப்படியே வைரமுத்து வந்த மாதிரி வாய் மொழியும் எந்தன் தாய் மொழியும் என்று வசப்படவில்லை அடி அப்படிலாம் பாடுவோம். இப்போ ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு வருஷமா நம்ம உடம்பெல்லாம் சரியில்லை, மீண்டு வரணும்டா குடும்பத்தில் பொருளாதாரத்தினோன்னு உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கள் பாறையா. இப்படி பாடுறேன். பரவாயில்ல, நல்லா தான் பாடுறேன் இப்போதாங்க. ஏன்னா ரவிமுருகன் பாடிட்டு இருந்தாரு, நான் சொல்லிட்டு இருந்தேங்க பரவாயில்ல சூப்பராக பாடினார் அப்படின்னு. உண்மைங்க, அந்த முருகனை வழிபட்டு அந்த ஏங்க சமயபுரத்தாளின் செல்ல பிள்ளை மணவாள பிள்ளைங்க. என்ன வேணும் இதுக்கு மேல ஒரு வரி? சமயபுரத்தாளின் செல்ல பிள்ளை இந்த மணவாள பிள்ளை, வயலூரானின் வைரவேள் இந்த மணவாள பிள்ளை, காமாட்சி மீனாட்சின்னு பொழுதனைக்கு சொன்ன காரணத்தினால நூலாட்சி செய்த மணவாள பிள்ளை. என்ன வேணும் இதுக்கு மேல? அத்தனை தெய்வங்களும். நான் அவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், நாங்கெல்லாம் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், தெய்வம் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கு. எப்பா நல்லபடியா எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துறான். அத்தனை குடமுழுக்கு, அத்தனை வஸ்திரம், அத்தனை ஆலய பணி, எவ்வளவுங்க, எண்ணில் அடங்காதது, எண்ணில் அடங்காதது. யூ டோன்ட் பிலீவ். நான் அமௌண்ட்டை சொல்ல ஆசைப்படல, நான் அந்த ஆவணப்படம் எடுத்த காரணத்தினால சொல்றேன். அந்த அமௌண்ட்டை சொல்ல ஆசைப்படல. எண்ணில் அடங்காத அத்தனை விஷயங்களை செஞ்சு முடிச்ச ஒரு காரியம். மண்ணின் மைந்தர்கள்னு வார்த்தை சும்மா நான் இதை கடைசியா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மண்ணின் மைந்தர்கள் சேர்ந்து எடுத்த விழா இது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயா மண்ணின் மைந்தர் தான். இதை ரொம்ப பர்பஸா செஞ்சோம். நான் இந்த திருச்சியை சார்ந்தவன், மண்ணின் மைந்தன். இங்க அழகா எம்சி பண்ற என்னுடைய தம்பி, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். சதீஷா இருக்கட்டும், ஹாசினியா இருக்கட்டும், கல்பனாவா இருக்கட்டும், மண்ணின் மைந்தர்கள், இந்த திருச்சியை சார்ந்தவர்கள். அவங்க
இதை ரொம்ப வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்க ஆலிவ் ட்ரீயை சேர்ந்த ஜோஷுவாவா இருக்கட்டும், ரஞ்சிதாவா இருக்கட்டும், கணவன் மனைவி, அத்தனை கடின உழைப்பு. அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள். துளிர் ஸ்டுடியோஸ் இதை ஷூட் பண்ணாங்க, அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த இடத்த கொடுத்தவர் மண்ணின் மைந்தர். ஸோ எல்லாமே இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்தாங்க. கலைக்காவிரியா இருக்கட்டும், கவின் கலைக்குழுவா இருக்கட்டும், இந்த மண்ணின் மைந்தர்கள். திருச்சியில உள்ள டேலண்ட்ஸை திருச்சியில இருக்க நம்ம பறைசாற்றுகிற விதமா ஒரு நிகழ்ச்சி அமையணுங்கிறதா எங்களோட தாட் ப்ராசஸா இருந்துச்சு. அதை செஞ்சதுல எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது ஐயா மட்டும்தான். நான் ரோஷன் ஷரத் பற்றி ஒரே ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். ரோஷன் வந்து தோனின்னா, ஷரத் வந்து கோழி மாதிரி. நான் பக்கத்துல பழகணும்னால சொல்றேன். ஆமா, கரெக்டா மாதிரி கைத்தட்டல்கள் வந்து உண்மையாவது. ரோஷன் வந்து தோனி மாதிரி. என்னன்னா கூல், கம்போஸ்டு, எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் தெரியும் நல்லா. ஷரத் கோழி மாதிரி எக்ஸ்பிரசிவ், உடனே பண்ணும், சந்தோஷமா பண்ணும். அது ரெண்டுமே வேணும். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நிறுவனத்துக்கு 2 அச்சாரங்கள் வேணும். அப்படிப்பட்ட 2 அச்சாரமாக திகழ்கின்ற ரோஷனை, ஷரத்தையும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுறேன். நான் நண்பர்களாக அடைந்ததற்கு எங்களோட பணியாளர்களும், பணியாளர்கள் குடும்பத்தினரும், இங்க வந்திருக்கும் அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், ஆன்மீக பெருமக்களுக்கும், மீடியாக்கும், எல்லாருக்குமே. இந்த ஆவணப்படம் இன்னொரு 2வது பகுதி, ஒரு 20 நிமிஷம் இருக்கு. பெரிய மக்கள் வந்திருக்காங்க. அவர்களோட பேச்சை கேட்க நாங்களும் ஆவலா இருக்கோம்.